மகாராஜா மகாராஜா படத்துக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு தெரியுமா கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்திய அளவில் மகாராஜா படம் வந்து சம படம் பா. நம்ம டொமஸ்டிக்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்டர்நேஷனல் மாறிச்சுங்க அந்த படம். சைனாவில் கிட்டத்தட்ட 83,000 ஸ்கிரீன்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து பெரும்பான்மையான ஸ்கிரீன்ஸ் வந்து மகாராஜா படத்தை வந்து போட்டு காண்பிக்க போறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து ப்ரிவியூ ஷோவை வேற போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த சைனா மக்கள் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க, எப்படியெல்லாம் அந்த படத்துல வந்து எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து சமூக ஊடகத்துல வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்துல ப்ரிவியூ ஷோலயே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல வசூல வந்து எட்டி இருக்கு. ஸோ மொத்த தேட்டர்ல அது வந்து அந்த படம் போடப்பட்ட பிறகு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இன்கம் எடுக்கும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்ட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மகாராஜா படத்தை வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் வந்து உண்மையாவே வேற லெவல்ல அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து இது ஒரு 50வது படம். பாருங்களேன் எப்பேற்பட்ட ஒரு வெற்றி படமாக அவருக்கு இது வந்து அமைஞ்சிருக்கு. சைனா இது போன்ற நாடுகள்ல வந்து எந்த படம் தெரியுமா நம்ம இந்தியாவில இருந்து போய் நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. தங்கள் இது போன்ற படங்கள்லாம் வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ ஒரு முதன்முறையா ஒரு தமிழ் படம் சைனாவில் வந்து ரொம்ப போற்றி புகழக்கூடிய படமாக மாறப்போகுது. அந்த படம் தான் இந்த மகாராஜா படம். உண்மையாவே இதெல்லாம் கேட்கும்போது பெருமையா இருக்கு.